அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஆக்சுவலாக எம்இ கிராஜுவேட். இது மை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் வந்து சரி இங்கே எல்லாருமே லோக்கலில் நான் திருநெல்வேலி பேட்டைங்கனால நம்ம சுரேஷே சேருவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அகாடமியில் வந்து மெயின்ஸ் அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் எக்ஸாமில் அட்டன் பண்ணி பேப்பர்லாம் கம்ப்ளீஷன் எனக்கு ஒரு மேட்ராகவே தெரியல. ஆனால் எனக்கு மார்க் வந்து ரொம்ப குறைய வந்துருந்துச்சு. அப்போ கேட்கும்போது பேப்பர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, கண்டென்ட் இருக்குது, ஆனால் ஒரு டேட்டா இல்லை, ஒரு ப்ரெசன்டேஷன் இது இல்லை அப்படின்னு சொன்னதுனால 3 எக்ஸாமுக்கு எனக்கு பிக்கப் பண்ண ரொம்ப லேட் ஆச்சு. ரீசெண்டாக ஷீலா டிஎஸ்பி வந்து அவங்க வந்து ஒரு இது கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க உங்கள் பேப்பர் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பூஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஒரு டிஎஸ்பி அவங்க ரேங்கிங் குரூப் 1 இப்போ தான் போயிருக்காங்க, அவங்களே நம்மளை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் என்னையோட நல்லா பண்ணுறீங்க அப்படி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் ஃபுல்லாமே நான் ஸ்கோரிங் 160+ தான் எடுத்தேன். ஸோ நம்ம அகாடமிலேயே 160+ எடுக்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் நல்ல மார்க் வரும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிடும் குரூப் 2ல. இந்த மாதிரி ரிசல்ட்டும் வந்துச்சு. குரூப் 2லேயே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டாக நான் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸில் எடுத்திருக்கேன். இன்டெலிஜென்ஸில் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூமில் நம்ம சுரேஷ் அகாடமியோட கேலண்டர் ஒன்று தொங்குச்சு. ஸோ அங்கே உள்ள பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ சென்னையில் வந்து இங்கே நம்ம சுரேஷ் அகாடமி கேலண்டர் அங்கே வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.